வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி தாஸ்கண்ட் சிட்டிலேருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி உள்ள புக்காரான்ற சிட்டிக்கு போக போகிறோம். அதுக்கு நம்ம இங்கேருந்து ட்ரெயின் புக் பண்ணி போனோம். ஏற்கனவே ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. தாஸ்கண்ட் 2 ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று தாஸ்கண்ட் ஜனூபி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இன்னொன்று தாஸ்கண்ட் ஷாமலின்ட்டு இருக்குது. அந்த ஷாமலி ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நம்ம இங்கே தங்கியிருக்கோம். இப்போ இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கிட்டு போகணும். ஆட்டோ போனீங்கன்னாக்கா அங்கே இப்போ பாஸ்போர்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம ஏறி போயிட்டு வேண்டியது தான். இது டிக்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,65,000 சோமு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சோமு 7 ரூபா சில்லறையில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நமக்கு 1,120 ரூபா பக்கம் வரும். நல்லா வசதியாக இருக்கும். 8 ஹவர் காலம்பரை ஏறி நைட்டு நம்ம போய் விடிய காலம்பரை போய் சேர வேண்டியதுதான். நைட்டு ஏறி இது ஏன்னா இந்த சிட்டியில் நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்குது நமக்கு. அதை நாங்கள் அங்கே போயிட்ட பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு இடம் எது எதுன்றதை காட்டுறேன். ட்ரெயின் புக்காரோ ஸ்டேஷன். बुखारो रेलवे स्टेशन. நம்ம ட்ரெயின் அந்த ட்ரெயின் ஆல்ரெடி ட்ரெயின் பாஸ் அப்படிலாம் ஏற முடியாது. உள்பக்கத்துலேருந்து ஒரு ஆள் உள்பக்கத்துலேருந்து बुखारो बुखारो बुखारो. கரெக்டாக 7:05 வந்துடும். அக்கா மக்களே, புக்காரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. நைட்டு 10 மணிக்கு டாஸ்கண்ட்லேருந்து கிளம்பி ஆர்டினரி ட்ரெயின் இப்போ வந்தது. 8 மணி நேரம் 7 o'clock கரெக்டாக வந்துருச்சு. இங்கே புக்காரோ ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. டைம் லஞ்ச் நல்லா சிலுன்னு இருக்குது. டைம் லஞ்ச் பெஸ்ட் வியூ. நம்ம இங்கேருந்து பஸ் எடுத்து வெளியிலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சிட்டி சென்டருக்கு போவோம். நம்ம இங்கே குஞ்சா கேஸ்டல்ன்றது தங்கியிருக்கோம். எல்லாமே அகோடாவில் தான் இருக்குது, சீப்பானது. அதில் நம்ம ஏறி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயணம் இருக்கும். நம்ம ஹாஸ்டலில் போய் அழைச்சிட்டு அங்கே நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம்லாம் அங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா இன்றைக்கி நைட்டே நம்ம திருப்பி சமர்கண்டு போக வேண்டியிருக்கு. அதனால் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால குயிக்காக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க வேண்டியிருக்குது. வாங்க போய் அந்த இடத்த போய் பார்ப்போம். வாங்க போவோம். சரி, நம்ம இந்த சோர்மினாருக்கு வந்தாச்சு. இதெல்லாம் பழைய காலத்துக்கு. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மோர்னமெண்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 140 மோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி பழங்கால பார்க்க வேண்டிய இடம் இங்கே வேர்ல்டு யுனெஸ்கோவில் அறிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 இடம் இருக்குது. 140 இடத்த நம்ம எப்போ பார்க்குறது? அதெல்லாம் நம்ம முக்கியமான இடத்த பார்க்குறது மாதிரி தான். ஏன்னா உஸ்பெஸ்கிஸ்தான் உண்டாக்கா நம்ம பெரும்பாலும் ஒரு 3 நாள் தங்குறதாக போகணும். ஏன்னா நமக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால
இதை நெட்டு இதில் பார்த்தோன்னா வந்து சரி ஒரு நாள் போகுதுன்னு பார்த்தாக்கா இங்கே ஆக்சுவலாக தங்கி நம்ம பார்க்கலாம் 2-3 நாள் ஆகும். நம்ம இப்போ சிட்டி சென்டர் வந்து குஞ்சாக்கு ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். இந்த புக்காராலேயே உள்ள இந்த நினைவகங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இங்கேயே வந்து நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே இருந்தாக்க நம்ம ஏன்னா இப்போ நம்ம சிட்டி சென்டர்லேருந்து இங்கே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இவ்வளோ 10லேருந்து 15 கிலோமீட்டர் ஆகும். Architectural monument, Surminar Complex, 1806 to trading complex. இந்த மாதிரி ஒரு சின்ன கடை மாதிரி இருக்குது. State production. அதில் எல்லாம் இந்த மாதிரியான பல்வேறு அந்த நாட்டோட பழக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ரெடிமேட் மாதிரி விற்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஊருக்கு 3000 போல் விற்கலாம். அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறது, அதை பார்த்துக்குவோம். அதனால் எது சொல்ல வந்தோம்னா அந்த புக்காரா சிட்டிலேயே வந்து நிறைய நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து இங்கேருந்து இருக்குது, கொஞ்சம் அவுட்டர்லேயும் இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த ரூம் போடுறது வந்து இங்கே போட்டுக்கிட்டாக்கா நல்லது. மினிமம் வந்து 2 நாளாவது தங்குற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஏரியா பக்கமும் ஒவ்வொரு ஒரு 5-6 மோர்னமெண்ட்ஸு இருக்கிற மாதிரி இருக்குது நினைவகங்கள். அந்த பழங்கால முக்கால்வாசி மசூதிகள் தான், மசூதிகள் கோட்டைகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவசியம் அந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னாக்கா நமக்கு இன்றைக்கி நம்ம போட்ட மாதிரி ஒரு நைட்டே பார்த்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி நைட்டு கிளம்பி விடிய கிளம்புற புல்லட் ட்ரெயினில் கிளம்பி சமர்கண்டு போனோம். அது நைட்டு ட்ரெயின் எப்போ 3:15 விடிய கிளம்புற. அதனால் நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்குள்ளே 8-8:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு ரூமை போய் காலி பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம புக்காரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். இந்த ஏரியா இதான் புக்காரா மெயின் இடம். நிறைய இங்கே நிறைய சின்ன சின்ன பார்க்க வேண்டிய இடம் தான் சொன்னேன் நான், ஏகப்பட்டது இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு மோர்னமெண்ட்ஸும் போய் பார்க்கணுன்னாக்கா நமக்கு டைம் பத்தாது. இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட ஹாஸ்டல்ஸ் இருக்குது. விலை கம்மி தான், 300லேருந்து 400 தான். ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் ஹோட்டலு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கத்தில். நம்ம தங்கியிருக்கிறது அங்கே மெயின் சிட்டியில் தங்கிறதுனால சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் தேர்ஸ் அப்துல் காம் அப்படின்னு ஒரு மதரசா. ஏன்னா புக்காரா வந்து ஃபுல்லாக மதரசா தான். நீ எந்த பக்கத்து போயிட்டு எந்த பக்கத்து வர்றதுன்னே தெரியாது, அவ்வளோ பெரிய மதரசா. மெயின் ரோட்லேயே இருக்குது. அதுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தான் அந்த மதரசா உலுபெக் அப்படின்னு ஒரு உலுபெக் மதரசான்னு இருக்குது. நான் பார்த்தோம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயே அந்த சிட்டி கேடி மாதிரி அந்த புடு ஆட்டோ மாதிரி இருக்குது, வேன் மாதிரி. அதில் வந்து ஆளுலாம் ஏற்றிட்டு போகிறாங்க. 6-7 பேர், 5 இடம் 7 இடம் 10 இடம்னு வந்து பேசிக்கிறது. ஒவ்வொரு இடத்துல போய் அங்கே தனியாகவே நம்ம போகலாம். இல்லை அவங்களே ஒரு குரூப் மாதிரி வச்சுருக்காங்க ஆளுங்க. நம்ம ஊரில் வந்து 5 பேர் 6 பேர் சேர்ந்த மாதிரி போகல, அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி இருந்தது ஒரு கிலோ ஏறி நம்ம தனியாக. ஏன்னா அது போனாக்கா நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி போகிறது ஜாஸ்தி காசு ஆகும். அதுக்காக நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து ஒரு 300 ரூபா பிடிச்சி நேராக இதுதான் மெயினான இடம். இதுதான் டிம் அப்துல்லா அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் பார்க்கலாம், அவ்வளோ இடம் இருக்குது. இந்த பாருங்க, இதுதான் போய் கொலான். அருமையாக இருக்கும். மேலே டூம், அந்த ப்ளூ கலர் டூம்னா நல்லா லுக்கு. அவர் இறங்கி போயிட்டார். நம்ம இதுலேயே தான் பயணம். நேர் ரோடு தான், 2 பக்கமுமே மோர்னமெண்ட்ஸ் தான், கடைகள். இது ஒரு மதரசா. டூரிஸ்ட் அண்ணன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை நம்ம பார்க்குறதே தெரில, அவ்வளோ இருக்குது.
ஒவ்வொருத்தையும் உள்ளே போய் பார்த்து வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். கிட்டத்தட்ட அதாவது இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 60-70 மோர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தெருவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பார்க்க வேண்டிய இடம். அவருக்கு புக்காரானாக்கவே இதுதான் மெயின். எவ்வளோ பெரிய ஹைட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். கீழே இங்கே உள்ள கார்பெட் கடைகள், புக்காரில் வந்து கார்பெட்டில் வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கும். ஆனால் இதை தூக்கிட்டு யார் வர்றது? அதாவது பல்வேறு வேலைப்பாடுகள் அமைந்தது. அதில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கலைப்பொருட்கள், அந்த இது சின்ன சின்ன வீட்டுக்கு ஞாபகமாக வாங்கிட்டு போகலாம். அவ்வளோ கடைகள் இருக்குது. கலைப்பொருட்கள், இந்த பல காலத்து புத்தகங்கள், அதாவது அந்த பழங்கால பொருட்களும் வச்சுருக்காங்க. அங்கங்கே அந்த சேமித்து வச்சதெல்லாம் ரேர் கலெக்ஷன். இந்த கலெக்ட் பண்ணுறவங்க எப்படிவாங்க, பிரதான பொருள் அவங்க வாங்கலை, அவங்களுக்கு ஏற்ற இடம். ஆனால் அது யார் நம்ம அவங்க யாரும் வாங்கப்பா, ஃபாரினால் தான் ஆகணும். அவ்வளவு இதில் இருக்குது. துணி வகைகள், பேக்ஸு, இது ஒரு ஏரியா சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக மக்களே புக்காரா வரனாக்கா மினிமம் 2 நாள் இருக்கணும். மொத்தத்துக்கு உஸ்பெஸ்கிஸ்தான் வந்தாக்கவே நம்ம வந்து இப்போ 6 days 5 days தான் போட்டுருக்கோம். மினிமம் 10 days இருக்கணும். ஏன்னா லோக்கலில் அங்கே உஸ்பெஸ்கிஸ்தானில் சுற்றி பார்க்குறதுக்கு 3 நாளாவது ஆகும் மினிமம். ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது அங்கே. அதை சுற்றி பார்த்துட்டு இது வந்து ட்ரெயினில் வரணும். இது வந்து ஆக்சுவலாக இது லாஸ்ட்டில் போய் கீவான் இருக்கு. கீவா வரைக்கும் போயிட்டு அங்கேயே நிறைய புராதன அரண்மனைகள், மசூதிகள்லாம் இருக்குது. அப்புறம் கீவா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து புக்காரா வரணும். புக்காரா வந்து இங்கே 2 நாள், கீவாவில் வந்து 1 நாள், புக்காராவில் வந்து மினிமம் 2 நாள் தங்கணும். 2 3 நாளாச்சா. இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து நாளைக்கு சம்மர்கண்ட் இருக்கும். சம்மர்கண்டில் 2 நாள், 2 4 5 அங்கே 1 நாள், அதான் 10 நாள் வேணும். உஸ்பெஸ்கிஸ்தான் வருதுனாக்கா 10 days, மினிமம் 10 days. அப்போ தான் நம்ம ஓரளவுக்கு சுற்றி பார்க்க முடியும். அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஃபாரினர்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து முக்கியமான இடத்துல தான் கட்டுவாங்க. அவங்க அந்த பஸ்ஸு அந்த டூரிஸ்ட் ஆள் புக் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு நாட்டு கொடியோடு வந்தாங்க. அது தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு, அந்த இடத்த பற்றியான குறிப்புகள் சொல்கிறதுக்கு ஆள் செய்கிறாங்க. திரும்புகிற இடம்லாம் மோண்டமெண்ட்ஸ் தான். எதை பார்க்குறது, எதை பாதுகாப்பு, வேணால் வெயில் வேறு போட்டு தாக்குது. எதை பார்க்குறது, எதை விடுறதுனே தெரியல. அவ்வளோ இடங்கள். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா எப்படி டும்டுமாக வச்சுருக்கான், டிசைனாக. இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்டால் கூட இருக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே பார்ப்போம். அதெல்லாம் ஏரியாலாம் நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே இன்னொன்று என்னன்னாக்கா 102 அப்படின்னு அந்த இடத்துல ஒரு நம்ம இங்கே போலீஸ் பீட் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். அது என்னன்னாக்கா வந்து அவசர டூரிஸ்ட்டு போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எந்த மொழி, அவனுக்கு வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் எந்த இடம் பார்க்கணும், எங்கே போகணும் எதுனாக்கா அவங்களே வந்து நமக்கு ஆட்டோவோ டாக்ஸியோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்களே புக் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அவங்ககிட்ட போய் நீங்கள் சந்தேகம் கேட்டிங்கனாக்கா எங்கே எப்படி போகலாம், எவ்வளோ ஷார்ட்கட்டில் போகலாம், அந்த மாதிரி எல்லாம் A to Z வரைக்கும். ட்ரெயின் எப்போ கிடைக்கும், அந்த மாதிரி ட்ரெயின், பஸ்ஸு எல்லா விவரங்களையும் நீங்கள் கேட்கலாம். அது வந்து இந்த நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல. இங்கே தான் அந்த இது வச்சுருக்காங்க, டூரிஸ்ட்டு போலீஸ்னு. பாருங்க,
இது இப்போ பார்க்குறது நமக்கு சாயங்காலம் நாளைக்கு 4 போகுது. எத்தனை மணி 11 மணிக்கு வந்தோம். ஏன் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்குறதுக்கே போட்டிருப்பாங்க. அதான் போலீஸ் 102 வெள்ளை கலரில் இருக்கிற கூண்டு மாதிரி இது நம்பர்லேயே அடிச்சிக்கலாம். 102 அடிச்சுன்னா அங்கேயே கூட போலீஸ் அங்கேயே உட்காந்துருக்காங்க. நீங்கள் போய் கேட்டு இல்லை எங்கே போகணும் என்ன டீட்டெயில் விவரங்கள்லாம் கேட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க. நமக்கு பயணப்படுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து வண்டியெலாம் உள்ளார நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஏரியாக்கள்லாம். ஒரு குப்பையே பார்க்க முடியல. இந்த ஆட்டோ தான். இந்த ஆட்டோவில் நம்ம குரூப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஒரு 5-6 பேர் ஏறிட்டு வச்சிங்க. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது. கான்ட்ராக்டாக பேசிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் டிம் அப்துல்லா. இது ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். இது நல்ல பெரிய இதெல்லாம் ஒவ்வொரு நாள் மேலே ஏறி சுற்றி பார்த்துட்டு கீழே வர்றதுக்கே இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். அதனால் சிலது முக்கியமானதை பார்த்துட்டு பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஸ்கோ பாட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். சில முக்கியமான இடம் அந்த 3 இது இருக்குது பாருங்கள். போய்க்கலோன் அந்த பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி அந்த இது அதெல்லாம் மாத்திரம் நம்ம இறங்கி அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிறையா பார்க்கலாம். அங்கே நடந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்குது. நடந்து வந்தால் இந்த கோட்டை இருக்குது டிம் அப்துல்லா. அதையும் பார்த்துட்டு இப்போ பார்த்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கூட பார்த்துருக்க மாட்டோம். 140 மொமெண்ட்ஸில். ஏன்னா அவ்வளோ இடங்கள் இருக்குது. நம்ம பார்த்துட்டு நைட்டு நம்ம இன்றைக்கி ஒரு நாள். ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு 2 நாள் போட்டிருக்கணும். தெரியாதமா ஒரு நாள் போட்டாச்சு. சரி பரவாயில்ல. இப்போக்கி நம்ம நேராக ரூமை காலி பண்ணிவிட்டு நேராக நம்ம நாளைக்கு போகிறது விடிய காலம்புற 3 மணி ட்ரெயின். அது வந்து புல்லட் ட்ரெயின் ஏறிட்டு உங்களை சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். பாய். Не позерить,